ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளியான கிராஸ் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஆல்டிஸ் ஹாட்ஜ், இசையா முஸ்தபா, ஜுனிதா ஜென்னிங்ஸ் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த சீரிஸ் வெளியாயிருக்கு. இந்த சீரிஸ் உடைய சீசன் 1ல 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் அரௌண்ட் 60 மினிட்ஸ் இருக்கும். 7 hours 35 minutesல இந்த மொத்த சீரிஸை நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். அலெக்ஸ் கிராஸ் ஒரு டிடெக்டிவ். இவருடைய மனைவி சமீபத்துல இறந்திருப்பாங்க. அந்த இழப்புல இருந்து இவர் இன்னும் மீண்டு வரல. இருந்தாலுமே தன் பசங்களுக்காக தன்னுடைய வேலையில கவனம் வைக்கிறாரு. ஃபோரென்சிக் சைக்காலஜி மூலமா கிரிமினல்ஸ் உடைய மைண்டை ரீட் பண்ணி அவங்களை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கறதுல ஒரு முனைப்போட இவர் இருக்காரு. சிட்டில கொடூரமான முறையில தொடர் கொலைகள் செய்யற ஒரு கில்லர். அந்த கில்லர் யாரு, அவனுடைய மனநிலை எப்படி இருக்கு, எதனால இந்த கொலைகள் அரங்கேறிச்சு அப்படின்றத கண்டுபிடிக்க அலெக்ஸ் கிராஸ் களமிறங்குறாரு. இதனால இவருடைய ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் லைஃப்ல எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த சீரிஸ் உடைய கதையே. இப்ப இந்த சீரிஸ் உடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா சிங்கோட பண்ணிருக்காங்க. ஆல்டிஸ் ஹாட்ஜ் பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கிராஸ் அப்படிங்கிற ரோலுக்கு ரொம்ப நல்லாவே சூட் ஆகுறாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எமோஷனல் சீக்வன்ஸ்ல அவர் எமோட் பண்ற விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்கிறதுக்கு. இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்ஸும் அலெக்ஸ் கிராஸ் எப்படி கில்லருடைய மைண்டை வந்து மேனிபுலேட் பண்றாரு அப்படின்ற மாதிரியான காட்சிகள் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பார்க்கிறதுக்கு. ஒரு ஸ்லோபன் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஃபேன்ஸா நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களுக்கு ஒரு வாட்டி பார்க்குற ஒரு சீரிஸா ஒர்க் அவுட் ஆகும். சீரியல் கில்லர் பார்ட் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா த்ரில் ஃபேக்டர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்கு. சீரிஸை ஹோல்ட் பண்ற மாதிரியான ஒரு நல்ல கான்ஃபிளிக்ட் மிஸ்ஸிங்கா இருக்கு. இது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரா இருந்தாலுமே பேசிங் பொறுத்த வரைக்கும் நிறைய சீக்வன்சஸ் டிராக் ஆக தான் செய்யுது. கதைக்களம் ஓல்டு வனி நியூ பாட்டில் மாதிரியான ஒரு கதைக்களம் தான். புதுசா எந்த ஒரு விஷயமே இந்த சீரிஸ்ல இல்ல. ஸ்கிரீன் பிளேமே நீங்க ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே இதான் நடக்கும் அப்படின்றத கெஸ் பண்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இதே மாதிரியான கதைக்களத்துல பெட்டரான சீரிஸ் நிறைய நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இந்த சீரிஸ் உடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். அன்வான்டட் சீக்வன்ஸ்லாம் ட்ரிம் பண்ணிருந்தாங்கன்னா பேசிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடர் கனெக்ட் இருக்கு. இந்த சீரிஸ் நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. கிராஸ் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.